உங்களது பெயரில் என் அப்படிங்கிற எழுத்து ஆரம்பத்தில் துவங்கினாலும் சரி, இடையில் வந்தாலும் சரி, முடிவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்னங்கிற எழுத்து உங்களது பெயரில் 3 முறை இருக்கிறது என்றால் உங்களது வாழ்க்கை வெற்றிக்கு உண்டான வாழ்க்கை. அதே போன்று எச் அது 5 முறை ரிப்பீட்டடாக இருக்கணும். ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, நடுவில் சரி, முடிவில் சரி, நடுவுக்குள்ளே எல்லாம் சேர்த்து மொத்தம் 5 எச் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிடுவீங்க. அது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து இருக்கும் அந்த எந்த துறைன்றது. அந்த துறை உங்களை உலகத்தில் நம்பர் 1 ஆகிடும். அதே போன்று ஏ என்ற எழுத்து உங்கள் பேரில் ஆரம்பிக்கும் போது சரி, எப்படியா இருந்தாலும் சரி 3 முறை இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்போ 5 ஏ இருந்ததுன்னா பணம், புகழ், அதாவது குறிப்பாக ஒரு பேரில் 5 ஏ இருந்ததுனாக்கா பெரும் கோடீஸ்வரனை ஆக்கி விட்டுருவாங்க. எண்கணிதங்கிறது சரியாக வேலை செஞ்சால் நேர்முகத்தில் வேலை செய்யும். நீங்கள் தவறாக பயன்படுத்தினா அது உங்களுக்கு ரிவர்ஸில் வேலை செய்யும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாடுவதற்கு வழக்கம் போல் புது தகவலுடன் வந்திருக்கிறேன். இன்றைய தினம் உங்களது பெயரில் என் அப்படிங்கிற எழுத்து ஆரம்பத்தில் துவங்கினாலும் சரி, இடையில் வந்தாலும் சரி, முடிவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்னங்கிற எழுத்து உங்களது பெயரில் 3 முறை இருக்கிறது என்றால் உங்களது வாழ்க்கை வெற்றிக்கு உண்டான வாழ்க்கை. நீங்களே அதை தீர்மானிச்சுதான் நம்ம லைஃபு சக்ஸஸ் தான், அதில் டவுட்டே கிடையாது. உங்கள் பெயரில் என்கிற எழுத்து 3 முறை ரிப்பீட்டடாக இருக்கணும். அதே போன்று எச் அது 5 முறை ரிப்பீட்டடாக இருக்கணும். ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, நடுவில் சரி, முடிவில் சரி, நடுவுக்குள்ளே எல்லாம் சேர்த்து மொத்தம் 5 எச் இருக்கணும். அதுக்காக வெறும் 5 எச் போட்டு விட்டுறாதீங்க. 5 எச் போட்டாக்கா அப்புறம் நம்ம ஹச்சின்னு தும்புற மாதிரி தான் இருக்கும். ஹச் 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 நீசிங் பண்ணுற மாதிரி ஆயிடும். அப்படி பேரில் வரணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிடுவீங்க. நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் நம்பர் 1 ஆகிடுவீங்க. உங்களை யாருக்கிட்ட நெருங்க முடியாது. எந்த துறைனாலும் எடுத்துக்கோங்க. அது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து இருக்கும் அந்த எந்த துறைன்றது. அந்த துறை உங்களை உலகத்தில் நம்பர் 1 ஆகிக்கிறோம். ஆமாம், வெறும் சும்மா நீங்கள் இருக்கிற ஏரியாலே நம்பர் 1 இல்லை, நீங்கள் இருக்கிற ஊர்லேயே இல்லை, நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டு கிடையாது, நீங்கள் இருக்கிற கண்ட்ரி கிடையாது, அவுட் ஆஃப் த்ரூஅவுட்டு உலகம் ஃபுல்லாக நீங்கள் தான் நம்பர் 1. அதே போன்று ஏ என்ற எழுத்து உங்கள் பேரில் ஆரம்பிக்கும்போது சரி, எப்படியா இருந்தாலும் சரி 3 முறை இருந்துச்சுன்னா பணம், புகழ் அது தானாக கொட்டிக்கிட்டே இருக்கும். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பேர் வைக்கிறது சூட்சுமம் நிறைந்தது, அது கணக்கு கிடையாது. நம்ம சொல்லிக்கலாம் கணக்குன்ட்டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் நிறைய பேர் கொடுத்துட்டு ஐயா லேட்டாகுது ஐயாம்பாங்க. லேட்டெலாம் சொல்லாதீங்க. உங்கள் லைஃப்பை மாற்றுறோம். 2 நாள் லேட்டானா ஆகிட்டு போகுது, இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, இல்லை அப்படின்றவாங்க எல்லோரும். இதெல்லாம் உண்மை தானே. அது ஒரு கியூரியாசிட்டியில் கேட்பாங்க எல்லோரும். ஆர்வம் கொள்ளறதான மனுஷனுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு சூப்பராக இருக்கும். லைஃபினுடைய நம்மளுடைய ஸ்ட்ரக்சரே மாற்றி கொடுத்துரும், வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ 5 ஏ இருந்ததுன்னா பணம், புகழ், அதாவது குறிப்பாக ஒரு பேரில் 5 ஏ இருந்ததுனாக்கா பெரும் கோடீஸ்வரனை ஆக்கி விட்டுரும் அவங்கள. நீங்கள் போதும் சொல்கிற அளவுக்கு பணத்தை கொட்டிடும், கூடயே புகழும் கொட்டிடும். நீங்கள் சார்ந்த துறையில் உங்களை அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் அதில் நீடிக்கலாம். இந்த துறையில் நமக்கு போதும், சம்பாரிச்சது போதும், புகழ் போதும், பரவாயில்ல இருக்கட்டும், முடியல போதும், இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இருக்கலாம். அவ்வளோ பவர் அதில் இருக்குது. இவ்வளவும் சொல்கிறது எதுக்குன்னா, இதெல்லாம் ஹார்ஸ் பவர் அதிகப்படியாக ஒளிந்திருக்கிறது. அது உங்களை கடத்தி கொண்டு போகும், வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும், அடுத்த கட்டத்துக்கு உங்களை லைஃப்பை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு உண்டான ஹார்ஸ் பவர் இந்த எண்ணங்களுக்கெல்லாம் மிகுதியாக இருக்கிறது. இதுதான் பேரில் வைக்கிறவருடைய ரகசியம். அதே நேரத்தில் திருப்பி சம்மந்தம் இல்லாமல் எழுத்த போய் நுழைக்காதீங்க, வேலை செய்யாது. ஆமாம், அந்த பேர்லேயும் அந்த ஒலியும் சவுண்டு ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கணும். சொன்னமேங்கிறதுக்காக அப்படியே சம்மந்தம் இல்லாமல் உள்ள நுழைச்சிக்கினாலும் அது புரோக்கன் ஆயிரும், உடஞ்சி போயிடும். பவர் ஹார்ஸ் பவர் உடஞ்சிரும், வேலை செய்யாது, ரிவர்ஸில் வேலை செஞ்சிடும். எண்கணிதங்கிறது சரியாக வேலை செஞ்சால் நேர்முகத்தில் வேலை செய்யும். நீங்கள் தவறாக பயன்படுத்தினா அது உங்களுக்கு ரிவர்ஸில் வேலை செஞ்சிடும். அதுதான் எண்கணிதம், அதுதான் சூட்சுமம். அதை பற்றி செஞ்சிடாதீங்க. ஃபார்வேர்டில் தூக்கிட்டு போகணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஃபார்வேர்டு தான் கொண்டு போகணும். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தினா ரிவர்ஸில் அடிச்சிடும். அவ்வளோ சக்தி உள்ளது அதுக்கு. எதை டூன் பண்ணால் போதும், பறந்துடும். அவ்வளோ பவர் எங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் நல்ல தகவலை நிறைய கொடுத்துருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.